ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ருபிஸ் கிச்சன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பொருளை வந்து எவ்வளோ பத்திரமா வச்சுருப்பேன் அப்படிங்கிறதுக்கான வீடியோ அது. இது வந்து என்னோட பேடு. இது பார்த்தீங்கன்னா என் பேர் எழுதியிருக்கா, இங்கே பாருங்கள், தெரியுதா தெரில. செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து வச்சுருக்கேன் இந்த பேடை. இந்த ரெண்டு ஒன்று தெரியுதா, ரோமன் லெட்ரு போட்டு செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து வச்சுருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா அது என் பையன், ரெண்டாவது பையன் எடுத்து எழுதியிருக்கான் அவன் பேரை. நீங்கள் என் பேடு இப்படி தான் இருக்குது பாருங்கள், எல்லா சாமியும் துணைன்னு. இதுதான் என்னோடய எக்ஸாம் பேடு. அப்போல்லாம் வந்து டெஸ்க்கு, இந்த டேபிள் இதெல்லாம் கிடையாது. அதனால் வந்து இதில் தான் எங்கள் தாத்தா வந்து நோட்டை எப்படி சொருகி கிளிப் போட்டு கொடுப்பாங்க. இதுதான் மடியில் வச்சுட்டு எழுதுவோம். அதனால் நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து இதை யூஸ் பண்ணுறேன். அது ஞாபகார்த்தமாக இன்னும் இருக்குது. இதெல்லாம் ஷார்ப் எட்ஜாக இருந்தது, இப்போ வந்து இந்த மாதிரி கர்வ் ஆகிடுச்சு 4 பக்கமுமே. இது பார்த்திங்கன்னா இது என் பெரிய பையன் ஃபஸ்ட்டு எழுதின ஸ்லேட்டு. அதை அந்த ஞாபகமாக வச்சுருக்கிறேன். இங்கே பாருங்கள், இது மட்டும் இப்படி திருப்பி விட்டுடுச்சு, மற்றபடி ஸ்ட்ராங்காக தான் பிடிச்சிருக்கு, ஒன்றும் வரல, நல்லாயிருக்கு. இது பெரிய பையனோடது. அவன் நிறைய எழுதுவான், அதனால் அது கொஞ்சம் கலர் இப்படி இருக்குது பார்த்திங்களா. சின்னவன் பார்த்திங்கன்னா இது சின்னவனோடது, அவனோட ஸ்லேட்டு. ஆனால் 2 பேருமே மேலே புடிய உடச்சிட்டானுங்க. அதே பிராண்டு, அதே இது கிடச்சிது பாருங்கள். அவனுக்கு இவனுக்கும் 3 வருஷம் வித்தியாசம். அதே பிராண்ட் ஆனால் வாங்கி கொடுத்தாச்சு. இந்த மாதிரி இதுவும் லைட்டாக திருப்பி விட்ருக்கு. மற்றபடி அவனுங்களும் எல்லா பொருளையுமே சேஃபாக தான் வச்சுருப்பானுங்க. உங்கள் பசங்களுக்கும் ஒரு பொருள் வாங்கிட்டீங்க, அது கொஞ்சம் டேமேஜாக ஆகிடுச்சின்னா வேறு வாங்கி தராதிங்க, அதே வச்சு யூஸ் பண்ண சொல்லுங்கள், அதுதான் நல்லது. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.